அன்பானவர்களே, இந்த அருமையான தருணம் குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் மூத்தவர்கள், ஹெல்டர்ஸ், சீனியர்ஸ் இந்த கிறிஸ்துமஸ் வழிபாடாக அவர்களோடு சேர்ந்து நாம் இணைந்து இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற திரு ஜார்ஜ் வில்சன் சார் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை செய்வார்கள். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்க செய்த எங்கள் அன்பு இறைவா, கொடுத்த இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களுக்கு நல்ல சரீர ஜீவன், சுகம், பலன், எல்லாவற்றையும் கொடுத்து பரிசுத்தமான இந்த உம்முடைய புனித இடத்திலே எங்களை நாங்கள் கூடி வர செய்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, திருச்சபையாக நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், எங்களுடைய தாழ்மையான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த பக்தி வைராக்கியத்திற்கும் காரணமான எங்களுடைய பெற்றோர்களை கூட நாங்கள் வழிகாட்டிகளாக இருந்த அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த சங்கீத ஆராதனை நம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே அது பிரதியாக இருக்கத்தக்கதாக அதை முன்னின்று நடத்துகின்ற திருச்சபையினுடைய போதகர்களையும், எங்களுடைய சங்கீத ஆராதனை குழுவினுடைய தலைவர், இசைக்கருவிகளை வாசிக்கின்ற அன்பு சகோதரர்கள், பாடல்களை பாடுகின்ற அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிகாட்டிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய தலைவர், செயலர், பொருளர், இணை பொருளர் மற்றும் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எடுக்கின்ற ஜெபங்கள் சமூகத்திலே பிரதியாயிருக்கத்தக்கதாக அனைவரையும் ஆசீர்வதித்து உடைய சட்டைக்குள்ளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை பாதுகாத்திட வேண்டுமா இறைமைந்த நேசம் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. 85ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்கும்படியாய் நம் மத்தியில் இருக்கிற திரு சுகுமார் அண்ணன் அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 85 முறையாக வாசிப்போம். Responsive reading is taken from Book of Psalm, chapter 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர். ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடிவிட்டீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது சினத்தை ஆரப்ப. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ?
தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நமது தேசத்திலே மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவர் முன் சென்று அவர் அடிச்சூழல்களை வழியாய் கொள்ளும். ஆண்டவரை போற்றும்படியாய் 136வது ஞான பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். வாசல்களை உயர்த்துங்கள், மகா கர்த்தாவை வாழ்த்துங்கள். ராஜாதி ராஜா வருவார், பெரிய தேவ மைந்தனா, உலகத்தை சிருஷ்டித்து ரட்சித்த தேவ நீருக்கு துதி தயாபரா. ஆலோசனை கர்த்தா, அவர் மாசாந்தமானவர், சகாய நீதி யூற்றவர். ராஜாவின் மூடி சூப்பமே, அவர் செங்கோல் இரக்கமே. இக்கட்டை நீக்கி நாரன்பாய் புகழ்ந்து பாடுங்கள் ஒன்றாய். தூதே மாதேவனே, வானத்த மீட்பரே. இக்கர்த்தர் உள் பிரவேசிக்கும் போதெந்த ஊரும் தேசமும் களிக்கும் எங்கள் இதயம் அடைவதோ மெய்பாக்கியம். அவர் சந்தோஷ பொழுதே மகிழ்ச்சியை அளிப்பாரே. ஆதேற்றும் உமக்கே புகழ்ச்சி கர்த்தரே. வாசல்களை உயர்த்துங்கள், நெஞ்சை அலங்கரியுங்கள். பக்தியின் கூறு தோலையும் மகிழ்ச்சியின் கிளைகளும் தெளியுங்கள். ராஜாவாரால் உங்களையும் இரட்சிப்பார். கர்த்தாவு என்றைக்கும் புகழ்ச்சி துதியோ. என் ஆண்டை இயேசு வாருமே, என் வாசலை திறக்கி
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் மாணவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒருவரே எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் நாங்கள் சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு கொடுத்து நிமித்த பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாச முடிவினால் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்து கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியம் பக்கம் 72வது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறே. உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியத்திலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். கடவுளே, நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்தீர். யாக்கோபின் துன்ப நிலைமையை மாற்றி
கர்த்தாவே எங்களும் கிறங்கும். கிறிஸ்துவே எங்களும் கிறங்கும். கர்த்தாவே எங்களும் கிறங்கும். உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை. உம்முடைய மகாமகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். உலகத்தின் பாவங்களை பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்தாவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கும் நீ தயவாய் செவி கொடுத்து உமது கிருபையுள்ள வருகையினால் எங்கள் இருதயத்தின் அந்தகாரத்தை நீக்கி உமது வெளிச்சத்தை பிரகாசித்தருள வேண்டும் என்று உமோடு பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்தாண்டு கொண்டிருக்கிற உமது உமை வேண்டி இந்த நாளிலே 3 திருமுறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதியாய் மிஸ்டர் டாக்டர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் வாசிப்பார்கள். இரண்டாவது நிருப பகுதி மிஸ்டர் நெல்சன் ஐயா வாசிப்பார்கள். நற்செய்தி பகுதியாக மிஸ்டர் சோபியா டீச்சர் அவர்கள் வாசிப்பார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து ராஜா வருகையின் 3வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட முதல் வேத பகுதி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல்.
சீயோன் குமார்த்தியே, கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியுள்ளவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாகம் வாசித்தாயிற்று. ஞாயிறாகி இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி வாசித்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரை. ஆண்டவரே, உமக்கு மகிமை. லூக்கா 7:18 வசனம் முதல் 28 வரை. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய்
வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற சரல் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரும் மரித்தோர் நியாயந்தீர்க்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உச்சலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் எல்டர்ஸ் அவர்கள் முன்பாக வந்து பாடுவார்கள். Hello. இசை மழையில் பெருகவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் பெருகவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். வான்மலத்தாய் பூவினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வின்
மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமையென்றே கண்டோமே இன்று. மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமையென்றே கண்டோமே இன்று. வெளி வெளியாக தேவ பலன் தாழ்மை தாங்கி அவதரித்தார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். உலகம் இன்னும் வேதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். உலகம் இன்னும் வேதஸ்தாவிலே கரையதனில் பல ஆண்டுகளாய். பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். தொடர்ச்சியாக திருச்சபையினுடைய கோயில்கள் 2 பாடல்களை பாடுவார்கள். தேவ பாலகன் பிறந்தாரே.
பிரகாசிக்கவே வானதூதர்கள் பாடிடவே ஆட்டிடையர்களும் வானசாஸ்திரிகளும் வந்து பாலனை பணிந்தனரே பசும் புன்னனை மஞ்சத்திலே தேவபாலகன் துயில்கின்றார். நம்மை மீட்டிடவே பூலோகம் வந்தார். அவர் பாதம் பணிந்திடுவோம். மணிபோலமாய் வந்தாரே, வானலோகத்தை துறந்து கண்ணீர் மலரச் ஏழையாய் பிறந்தாரே. தேவபாலகன் பிறந்தாரே, மனுகோலமாய் வந்தாரே, வானலோகத்தை துறந்து கண்ணீர் மலரச் ஏழையாய் பிறந்தாரே. தேவபாலகன் பிறந்தாரே. அன்பு பாலகன் இயேசு பிறந்தார். பாலகன் இயேசு பிறந்தார். அன்பாய் அவனில் அவதரித்தார். நாம் அதை மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அன்பர் பிறப்பை அறிவிப்போமே. அன்பர் பிறப்பை அறிவிப்போமே. Happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all. Wish you happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all.
பாவமில்லா இயேசு பாலகன் பரிசுத்தராய் வந்துதித்தார். பாவமில்லா இயேசு பாலகன் பரிசுத்தராய் வந்துதித்தார். பாவ சாபங்களை போக்கிய பரிகாரியை போற்றிடுவோம். பாவ சாபங்களை போக்கிய பரிகாரியை போற்றிடுவோம். Wish you happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all. Wish you happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all. அன்பு பாலகன் இயேசு பிறந்தார். அன்பாய் அவனில் அவதரித்தார். அன்பு பாலகன் இயேசு பிறந்தார். அன்பாய் அவனில் அவதரித்தார். நாமாக மகிழ்ந்து ஆர்ப்பரித்து உங்கள் பிறப்பை அறிவிப்போமே. அன்பர் பிறப்பை அறிவிப்போமே. Wish you happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all. Wish you happy, happy, happy Christmas. Merry, Merry Christmas to all. 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 மீண்டுமாய் மத்தியிலே பாட வந்திருக்கிற நம்முடைய டாக்டர் விமல் கல்லூரியுடைய அன்பு பிள்ளைகள் முன்பாக வந்து சங்கீத ஆராதனை வழியாக காலேஜ் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த ஆராதனையும் அவர்கள் வழியாக பாடல்களையும் பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். Please come forward.
of glory, Christ born for us. நறுமுகை பரிமள வாசங்கள் பிள்ளை கங்கையில்
தேங்க்யூ. மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 146வது பாடல் கேள் ஜென்மத்திராயிருக்கே என்கிற பாடலை உற்சாகத்தோடு சபையார் யாவரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். செய்திக்கு ஆயத்தமாவோம். தேவனுடைய செய்திக்காக ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற ராஜன் சார் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய செய்திக்காக வேண்டுதல் செய்யும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிலே உமது திருக்குமாரன் வருகையின் 3ஆம் வாரத்திலே கர்த்தாவே, இது மகிழ்ச்சியின் ஞாயிறாக நாங்கள் கொண்டாடும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் மகிழ்ச்சி அடைகிற கடவுளாக இருக்கிறீர். உமது ஜனத்தை மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிற கடவுள் எங்கள் கடவுள். தேவாதி தேவன்,
இந்த மனுகுலம் முழுவதும் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக ஒரு திருக்குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தீர். உமது திருக்குமாரனை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தாவே, உமது மக்களாகி உமது பிள்ளைகளாக எங்களோடு சேர்ந்து நீரும் மகிழ்ச்சி கொள்ளுகிற தெய்வமாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தி வேளையை நீர் கிருபையாக கண்ணோக்கி பாரும். உமது ஆவியினாலே கர்த்தாவே, செய்தி கொடுக்கிறவரையும் கேட்கிற அனைவரையும் நீர் காத்துக்கொள்ளும். அந்த செய்தியின் வழியாக கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களுடன் இருப்பதை, எங்கள் எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லவர், உமது உடன் இருப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே, இந்த செய்தி வேளையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். கிருபையாயிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பரம தகப்பனே, ஆமென். கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய திருச்செய்திக்கு வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய தியான பகுதியாய் நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது பழைய ஏற்பாட்டு பகுதியாக செபனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20 உள்ள திருவாக்குகளை வாசித்து கேட்டோம். எனவே இந்த நாளுடைய பிரசங்க பகுதி சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்பதுதான். எனவே நேரடியாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட என்னுடன் விசுவாச குடும்பத்தாரே, எம்பெருமானாகிய கடவுளுடைய அன்பின் திருப்பேரினாலே உங்களோடு இந்த சங்கீத ஆராதனை வழியாக, குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய மூத்தவர்கள், எல்டர்ஸ், சீனியர்ஸ் என்று சொல்லி பல ஆங்கில வழிபாடிலே சொல்லி கொண்டு போயே இருக்கலாம். முன்னோடிகளாக என்கிற வார்த்தை கரெக்ட். இப்படியாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இன்றைக்கு முன்னோடியாக கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே உங்களோடு அடியேனும் இணைந்து ஆராதனையை வழிபாட்டிலே கலந்து கொண்டு நீங்கள் ஆராதிக்கிற போது பெரியவர்கள் முன்பாக இந்த வழிபாடு மிக மகிழ்ச்சியோடு பாடுகிற பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த கொண்டாடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற போது நமக்குள்ள இருக்கிற கவலைகள், நமக்குள்ள இருக்கிற வேதனைகள், நமக்குள்ளான இருக்கிற பலவிதமான கசப்பான சிந்தனைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனை ஆராதிக்க நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆமென். அதுதான் சங்கீத ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு பாடுகிறோம். ஏன் மகிழ்ச்சியோடு பாட வேண்டும் என்று நான் கொயருக்கு முன்பாக சொல்லுகிற போது, மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். உங்களுடைய புன்னகை தேவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாடுகிறவரும் மகிழ்ச்சியோடு பாட வேண்டும். அப்படித்தான் இந்த சங்கீத ஆராதனை வழிபாடாய் இருக்க வேண்டும் என்பதை, அப்படிதான் நீங்கள் பாடிக்கொண்டு இருப்பீர்கள் என்பது நான் பின்பாக இருப்பதனால் எனக்கு தெரியாது, முன்பாக இருக்கிற உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த செபனியாவுடைய தீர்க்கன் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த செய்தி, மகிழ்ச்சியின் தேவன் உங்களில் பிறப்பார், மகிழ்ச்சியின் தேவன் உங்களை வழிநடத்துவார் என்பதுதான். யார் இந்த செபனியா? இந்த செபனியாவுக்கும் வருகைக்கும் முன்பாக ஏன் இதை சொல்லுகிறார்கள்? வருகை ஞாயிற்கு முன்பாக இந்த பகுதியை எடுத்து நமக்கு அமைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னால், செபனியாவுடைய காலத்திலே பெரும் விதமான இன்னல்கள் நமக்கு உண்டாயிருந்த, மணிப்பூர் கலவரம் மாதிரி அப்போ உண்டாயிருந்து. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 640 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டு 640 பிசி 640 ஆண்டுல ஒரு எசோவியன் ராஜா ஒரு அன்பின் கட்டளை பிறப்பிக்கிறான். என்னன்னா, நம் தேசத்திலே, யூதய தேசத்திலே, இஸ்ரவேலுக்கு மத்தியிலே என்ன இருக்கக்கூடாது? பாகாளி என்கிற வழிபாட்டு தலம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஆனால் மனேசா அமலேக்கர்களுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோம்னால்,
இஸ்ரவேல் மக்கள் யூதேய தேசத்தின் முழுவதுமாய் பாகால வழிபாட்டுக்கு முன்பாக அவர்கள் ராஜ அரசாட்சி செய்கிற போது அவர்கள் நியமித்தார்கள். அதுதான் அங்க இது. ஏனென்று சொன்னால் அமலேக்கருடைய சிந்தனை நமக்கு நன்றாக தெரியும். நம்ம 2 சாமுவேல் பார்த்தோம்னால் நமக்கு நன்றாக தெரியும் அமலேக்கருடைய சிந்தனை. அமலேக்கருடைய ராஜா சவுல் ராஜா இருக்கிற போது அமலேக்கர்களை கொன்று போடும்படி கடவுள் ஆள் அனுப்புறார். என்ன எப்படி அனுப்புகிறார் என்று பார்த்தோம்னா, அவர்களுக்குள்ள யாவொன்றையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, யாவொன்றும் அழித்து போட வேண்டும் என்று சொல்றார். ஜனங்களை அழித்து போட்டா பரவாயில்ல, ஆடு மாடு ஜீவன் கோழி கொக்கு எல்லாத்தையும் அழித்து போடுன்றாரு. அது என்னங்க, ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாத்தையும் அழிச்சு போடுன்றாரு? காரணம் ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற யாவொன்றும் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்றார் கடவுள். ஆனால் இங்கு சவுல் ராஜா படையெடுத்து போகிறார், போய் அழிப்பதற்காக போகிறார். போகிற போது எல்லாவற்றையும் அழித்து கொண்டு வருகிற போது அங்க பலி செலுத்துவதற்காக கடவுள் இடத்துக்கு முன்பாக நல்ல கொழுத்த கன்றுகளை பிடித்து கொண்டு, கொழுத்த மாடுகளை பிடித்து கொண்டு பலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய திட்டம் என்ன? அமலேக்கருடைய யாவொன்றும் இருக்கக்கூடாது, எல்லாம் அழித்து போட வேண்டும். ஆனால் சவுல் அப்படி செய்ததுனால, நான் சொன்னதையே நீ செய்யவில்லை என்று அவருடைய ராஜ்யத்திலிருந்து சவுலை என்ன பண்ணாரு, ஆண்டவர் அடித்து சவுல் ராஜ்யத்தை பிடித்து கொண்டார். சவுலுடைய ராஜ்யம் அதுதான் பிடிங்குதான் யாரு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வம்ச வரலாறு தான் தொடர்ச்சியாக பார்க்கிற போது அந்த வம்ச வரலாறுல மீதியா இருந்தவர்கள் மனேசா, அமோனியர்கள், இவர்கள் எல்லாம் அரசாட்சியின் சூழ்ச்சியாக மறுபடியும் யூதா தேசத்திலே இவர்கள் ஆளுகிறார்கள். ஆளுகிற போதுதான் மறுபடியும் அவர்களுக்குள்ளான ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற போது பலவிதமான அங்க இருக்கிற போது பலவிதமான கோயில்களை கட்ட ஆரம்பித்தார்கள், விக்கிரகங்களை ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்கள் தான் வழிபட வேண்டும், விக்கிரகங்கள் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி நிர்ணயித்தார்கள். அப்படி நிர்ணயிக்கிற போது யெகோவா தேவனாகிய கடவுள் மேசையா வரப்போகிறார் என்று எண்ணம் கொண்டு இருக்கிற ஜனங்களை அடித்து துன்புறுத்துகிற போது, நீ அந்த விக்கிரகங்களுக்கு முன்பாக தான் தலை சாய்க்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பதனால எல்லா மக்கள் அப்படியே மாறுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது மேஜர் ப்ராப்பர்ட்ஸ் என்கிற நமக்கு சொல்லணும்னால் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இப்படி மேஜர் ப்ராப்பர்ட்ஸ். மைனர் ப்ராப்பர்ட்ஸ் என்று சொல்கிற 12 ப்ராப்பர்ட்ஸ். அந்த 12 ப்ராப்பர்ட்ஸ்களை பார்க்கிற போது இதையெல்லாம் தவிர்த்து எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தோமானால் சப்பனியா வலியுறுத்தி சொல்லுகிறது ஒரு கடின சொற்களோடு வலியுறுக்கிறார். 1 முதல் நாம் பார்த்தோம்னால் சப்பனியா அதிகாரத்தின் முழுவதுமாய் பார்த்தோம்னால் 1 முதல் 3ஆம் அதிகாரம் வரையும், 3ஆம் அதிகாரம் 8ஆம் 7ஆம் வசனத்தின் வரையும் பார்த்தோம்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அறைகூவலை விடுகிறதை பார்க்க முடிகிறது. 8 முதல் 20 வரை நாம் பார்த்தோம்னால் ஒரு மீட்பின் செய்தியை கூறுகிறார். மீட்பின் செய்தியை கூறுகிறார். அந்த மீட்பின் செய்தி தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னா 14வது வசனத்திலே பார்க்கிற போது, மீதியாய் கடவுளை நம்பி யெகோவா தேவனாகிய மேசையா வரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மக்களுக்கு மத்தியில இந்த 14வது வசனம் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது படிங்க. சீயோன் குமார்த்தியே மகிழ்ந்து பாடு, ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து களிக்கூறு. எவ்வளவு மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்றாரு. ஏன்னா சீயோன் குமார்த்தியே, இதோ வரப்போகிறார் ராஜா, உன் நம்பிக்கையோடு இரு, உனக்குள்ள இருக்கிற துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றும் மாற்றுவார், நீ நம்பிக்கையோடு இருன்னு சொல்றார். நம்பிக்கையோடு இருக்கிறார். அவர் வருகிறவர் எப்படி வருகிறார் என்று 15வது வசனத்திலே பார்த்தோம்னால் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை நீ காண மாட்டாய். ஆண்டவர் சொல்றார், நீ பட்ட பாடு வேதனை
உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தகர்த்து போட்ட எல்லா காரியம் இனி ஆண்டவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். தேவன் நடுவில் இருக்கிறாரு, நடுவில் இருக்கிறார். ஆமென். தேவன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, அவர் நடுவில் இருக்கிறார். நான் பார்த்தோம்னால் வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அவர் நடுவில் இருந்து காட்சி கொடுத்த வேத பகுதி அதிகமாய் சொல்லுகிறது. யாத்திரையாக 3ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை பார்த்தோம்னா கர்த்தர் மோசேவோடு எரியும் முட்களுக்கு முன்பாக, முட்செடிகளுக்கு முன்பாக அவர் நடுவிலே காட்சி தந்தார். இரண்டாவது பார்க்கிறப்பது மோசேவோடு, அதாவது அவர்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாத்திரையாக 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வரை நாம் பார்த்தோம்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இடத்துல கர்த்தர் அந்த அக்கினி ஜுவாலையில எங்க இருக்கிறாராம்? நடுவில் இருக்கிறாராம். கேராபீன் சேராபீன்களுக்கு நடுவிலே தேவன் நடுவில் இருக்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறாரு, இனி நான் என்ன எனக்கு காண மாட்டோம், தீங்கு காண மாட்டோம். 46ஆம் சங்கீதத்திலே தாவீது அவ்வண்ணமாக சொல்லுகிறார். படிங்க 46:2. ஆகையால் பூமி நிலை மாறலாம், இந்த உலகத்துல பலவிதமான மாற்றங்கள் வந்தாலும், நடு சமயத்துல சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். எல்லாத்துக்கும் பயம் உண்டு, பயம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, பயம் உண்டு. அதுக்கப்புறம் சொல்ற 4வது வசனத்துல தொடர்ச்சி படிங்க. ஒரு நதி உண்டு, 5வது தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். எல்லாருடைய வாழ்வுக்கு முன்பாக தேவன் நடுவில் இருக்கிறார். பயம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மத்தியில தேவன் நடுவில் இருக்கிறார். நம்பிக்கை சொல்றார். அப்போ நடுவில் இருக்கிறவர் இங்க 17வது வசனத்துல நமக்கு சொல்றாரு. 16ஆம் வசனத்துல 16ஆம் வசனம், நீ எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று, சியோனை பார்த்து உன் கைகளை தளர்விடாதே என்று சொல்லுங்கள். ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். என் தேவன் வந்தா என்னை மீட்டுப்பார், தேவன் வந்தா என்னை காப்பாற்றுவார், தேவன் என் நடுவில் முன்பாக இருக்கிறார் என்று இங்கு ராஜ வம்சத்திலே பிறந்து ராஜ வம்சத்திலே இருந்த செபனியா ஆணித்தரமாக சொல்லுகிறார். அப்படி வந்து கடவுள் நம்ம எப்படி வைப்பார் என்று பார்த்தோம்னால் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக எப்படி கூட்டின்னு வராருன்னா, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்காக ஆண்டவர் நம்மை கூட்டு கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய நிலை நம்பிக்கை வைத்தார்கள். அதனாலதான் நாம் பார்த்தோம்னால் லூக்கா எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 28 வரை நாம் பார்த்தோம்னால், அந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற போதுதான் ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்கு முன்பாக போகிற போது, வருகிறவர் நீர்தானா? அப்ப அந்த வாக்கு தத்துவம் இருக்குது, வருகிறவர் நீர்தானா? யோவான் ஸ்நானகன் மத்தியில வருகிறவர் நீர்தானா? அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்றாரு, அவருடைய நிலையை பற்றி சொல்றாரு. அப்போ நம்பிக்கை வைக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறவங்க யாவருக்கும் நம்பிக்கை வையுங்கள், நம்பிக்கை வையுங்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்கள். சுயபுத்திக்கு நேராக நம்பிக்கை வைக்காதீர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புங்கள், முழு பலத்தோடு அவரை அண்டிக் கொள்ளுங்கள். செபனியாவுடைய வாழ்க்கை கூக்குரல் தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றும். ஒருவேளை இந்த 2024 இந்த 12 மாதத்தின் இடை நாளிலே இருக்கிற நாம் ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேலே, இந்த புதிய வருடத்துக்கு முன்பாக நான் கடந்து போகிற போது என் நிலையை குறித்து நம்பிக்கை அல்லாமல் இருப்போமானால் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுடைய வாழ்வில் இருக்கட்டும்.
கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரச் செய்யும். நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமத்திலே என்னை தள்ளி உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதீரும். உமது ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். புதியதாய் திருமணம் ஆன அந்த பிள்ளைகள் முன்பாக வாருங்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, இப்படி கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை வாழ்வுக்கு முன்பாக, இணை ஏற்பின் நாளுக்கு முன்பாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, முதலாவது தன்னுடைய தாய் திருச்சபைக்கு தன்னுடைய வாழ்வை கடவுள் இணைத்தார். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு இருவராய் ஆண்டவராய் பிள்ளைகளாய் வந்து ஆண்டவரே மண்டியிலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திரு கிளாட்சன் செல்வதாசும் திருமதி கிறிஸ்டினா சுபிக்ஷாவையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தினாலே இவர்களை இணைத்தீர். உடைய கரத்தினாலே நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் இந்த புதிய குடும்பத்தை நீர் கட்டி ஆசீர்வதிக்கும்படி ஆய்த்தாங்க. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தாங்க ஆண்டவரே. வாழ்விலே எண்ணற்ற நிலையிலே இவர்கள் மேடும் பள்ளம் தாக்குகள் எதை வந்தாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக இணைத்து ஆசீர்வதித்து இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஆண்டவரை அமையும்படியாய் தந்து வழி நடத்தும் சுவாமி. இதோ பேராலயத்தின் சார்பாக இவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்வில் நிலைத்துக் கொள்ளட்டும். குறிப்பாக காலம் சென்ற எங்களுடைய மனுவேல் மோகன்தாஸ் ஐயாவை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கூட இருக்கிற அருமை அம்மா ஜெயக்குமாரி அம்மாவையும் கரத்தில் ஒப்புவிக்கிற தகப்பனே. இரு பிள்ளைகளை கடவுள் கொடுத்தார், இரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இரு பிள்ளைகளின் மத்தியிலே கூட வாழ்வை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற குடும்பத்தையே உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இவருடைய வாழ்வு உங்களுடைய கரம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கவும் உங்களுடைய வாழ்வோடும் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். வெயிட் பண்ணுங்க. பொதுவான ஜெபம் நம் மத்தியில் இருக்கிற திரு டாக்டர் சார்ல்ஸ் சாம் ஐயா அவர்கள் பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்கு தந்தருளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய இரட்சணை வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கென்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உம்முடைய வார்த்தையை வலிமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இரும். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்கள் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற செய்யும். உலகத்தின் சகல இனத்தவர்க்கும் உமது கிருபையை தந்தருளும். விசேஷமாய் எங்கள் நாட்டையும் அதன் குடிகளையும் சகல அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய மகிமையை எங்களுக்குள் வாசமாயிருக்க பண்ணி இரக்கம், சத்தியம், நீதி, சமாதானம் ஆகியவைகள் எங்கும் நிலைத்திருக்க செய்யும். இதற்காக எங்கள் பள்ளிக்கூடங்கள் அனைத்தையும் உமது பாதுகாப்புக்கு ஒப்புவிக்கிறோம். அவைகள் ஆரோக்கியமான ஜீவ கனிகளை கொடுக்கும்படி அவைகளை நன்மையான அறிவையும் கிறிஸ்தவ நற்குணங்களையும் வளர்க்கும் வளர்ச்சி கூடங்களாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அக்கினி சேதம், பெருவெள்ளம், யுத்தம், கொள்ளை நோய், வறட்சி, பஞ்சம் முதலியவைகளிலிருந்து எங்களை தயவாய் பாதுகாத்தலும். ஒவ்வொருவரையும் அவரவர் தொழிலில் மேம்படைய செய்யும். எல்லா நன்மையான கலைகளையும் எங்களுக்குள் வளர செய்யும். விதவைகள், அநாத பிள்ளைகளுக்கு கடவுளும் பிதாவும், நோயாளிகள், வறியவர்களின் சகாயரும், கைவிடப்பட்டவர்கள், சஞ்சலப்படுகிறவர்களின் தேற்றவளமாயிரும். நாங்கள் இவ்வுலகில் அந்நியரும் ஆதரவற்றவர்களுமாய் இருக்கிறபடியால் மெய் விசுவாசத்தினால் பயபக்தியுள்ள நல்வாழ்க்கையாலும் எங்களை வரும் உலகத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒருவரும் வேலை செய்ய முடியாத ராக்காலம் வரும் முன் பகற்காலத்தில் நீர் எங்களுக்கு தந்த வேலையை செய்ய உதவியாயிரும். எங்கள் கடைசி நாழிகை வரும்போது எங்களை உமது வல்லமையால் ஆதரித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்தின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனை மன்னிக்கிறது போல எங்க பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கப்படாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்று நிற்கப்படுவீர்களே சுவாமி. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்பு. செயலர் அறிக்கை. கிறிஸ்து வருகையின் மூன்றாவது ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த நாளில் சீனியர்ஸ் ஆர் எல்டர்ஸ் கிறிஸ்மஸ் வழிபாடாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதனுடன் இணைந்து சங்கீத ஆராதனையாகவும் நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளிலே திருமறை பகுதிகளை வாசித்த அன்பிற்கினிய மூத்தவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையில் திருச்சபையின் எல்டர்ஸ் அனைவரும் ஞாயிறோடு இணைந்து இந்த வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீத ஆராதனையின் வழியாக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் கிறிஸ்துமஸ் பாடல் பவனி இல்ல சந்திப்பு மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் ஆயருடைய இல்லத்திலிருந்து பாடல் பவனி துவங்குகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வாரம் 22/12/24 அன்று திருச்சபையின் ஆண்டு விழா மற்றும் சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனை
வழிபாடாக நடைபெறும் என்பதை திருச்சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நாளிலே அந்த வழிபாட்டிலே கடவுளின் செய்தியை கொடுப்பவர்கள் ரெவரண்ட் சி எல்லப்பன் பிரசாத் அவர்களும் நம்முடைய முன்னாள் போதகர் ரெவரண்ட் மில்டன் அவர்களும் அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்று நமக்கான மதிய உணவினை டாக்டர் சுஜா, மிஸ்டர் ரிச்சர்ட் குடும்பத்தார் வழங்கிட முன் வந்துள்ளார்கள். எழுதும்போது முன் வந்துள்ளார்கள். ஆனால் இப்போ அதுக்குரிய பணத்தையே கொடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பைபிள் குவிஸ் அதில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு மிஸ்ஸஸ் செல்லம்மாள் அவர்களும், இரண்டாவது பரிசு மிஸ்ஸஸ் அன்னா கிறிஸ்டி, மூன்றாவது மதிப்பெண் பெற்றவர்கள் மிஸ்டர் ராபர்ட், மிஸ்டர் அகஸ்டின், இருவரும் மூன்றாவது மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். அடுத்த மாதம் பைபிள் குவிஸ் 26/1/25 புதிய ஆண்டிலே ஃபர்ஸ்ட் கிங்ஸ், முதலாம் ராஜாக்களின் புஸ்தகம் முழு ஹோல் சாப்டர் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக ஒரு ரிமைண்டர், கிறிஸ்துமஸ் ஆராதனை கடந்த வாரம் அறிவித்தது போல 7:30 மணிக்கு சரியாக நடைபெறும். தயவு செய்து அனைவரும் குறித்த நேரத்திலே கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் சிறப்பு பாடல்களை பாடிய டாக்டர் விமல் காலேஜ் ஆஃப் நர்சிங் மாணவர்களுக்கும் அந்த ஒருங்கிணைத்த பேராசிரியர்களுக்கும் இசை கருவிகளை மீட்டியவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபையிலே நாதஸ்வரம் ஒலித்தது, மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கும் நன்றி. மேலும் கடந்த வாரத்தில் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக படித்த அருமை பிள்ளை மிஸ் ஜொனைட்டாவுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அவள் ஒரு பட்டதாரி, வேகமாக வளர்ந்துட்டா. அண்ட் மோர் ஓவர் ஷீ இஸ் எம்ப்ளாய்டு as well. சம்பளம் காசு எவ்வளோன்றது பற்றி முக்கியம் இல்லை, தன்னுடைய முதல் காசு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து உங்கள் அனைவரும் சார்பாக அவளுடைய எதிர்காலம் சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் இந்த பெயிண்டிங் ஒர்க் பற்றி அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். கடந்த வாரத்தில் திரு பானர்ஜி, திருமதி ஷாலினி தம்பதியினர் 20,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தார்கள். குறிப்பாக அதை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் செல்வி பாபு அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயிண்டிங்காக 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாளை காண்கிற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் முறையாக கணவன் மனைவியாக இன்று ஆராதனையில் பங்கு பெற்ற மிஸ்டர் கிளாட்சன் செல்லதாஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணா சுபிக்ஷா, உங்கள் இருவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறக்கட்டும். வேறு சிறப்பு செய்திகள் இல்லை. அன்புடன் விடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் திருச்சபையினுடைய மூத்தவர்கள் சார்பாக, மூத்தவர்கள்னா அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், முன்னோடிகள்னு சொன்னார். எல்டர்ஸ்ன்னு சொல்ல வேணாம், சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நானே ஒரு சீனியர் சிட்டிசன் தான். ஆனால் முன்னோடிகளின் சார்பாக உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். டிஃபன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அதை உண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டுமாய் சங்கீத ஆராதனை வழியாக ஆங்கில பாடல்கள் பாடுவார்கள். Joy to the world,
is one. Let earth receive her King. Hark the herald angels sing, glory to the newborn King. Peace on earth and mercy mild, God and sinners reconciled. Joyful holy nations rise, join the triumph of the skies. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. Hail the heaven Prince of Peace, hail the Son of Righteousness, light and life to all he brings, risen with healing in his wings. Mighty lays his glory by, born that man no more may die, born to raise the sons of earth, born to give them second birth. Hark the herald angels sing, glory to the newborn King. Silent night, holy night, all is found, all is bright, round yon virgin, mother and child, holy infant, so tender and mild, sleeping heavenly peace, sleeping heavenly peace. Christ the Savior is born. Christ the Savior is born. Sing, choirs of angels, sing in exaltation, sing only citizens of heaven above. Glory to God, glory in the highest. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.
We wish you a Merry Christmas and a Happy New Year. To God be the glory, great things He has done. So loved He the world that He gave us His Son, who yielded His life an atonement for sin, and opened the life gate that all may go in. Praise the Lord, praise the Lord, let the earth hear His voice. Praise the Lord, let the people rejoice. Oh, come to the Father through Jesus the Son, and give Him the glory, great things He has done. Good tidings we bring to you and your King. Good tidings for Christmas and a Happy New Year. Good tidings for Christmas and a Happy New Year. தொடர்ச்சியாக பாடல்களை பாடும்படியாய் சங்கீத ஆராதனை பாடல்கள் தொடர்ச்சியாக பாடும்படியாய் அந்த பாட்டு